மேடை கேம்ப்லேருந்து பேசுகிறேங்க. பனை ஓலையில் இடியாப்பம் செய்வது எப்படி? இந்த இடியாப்ப மாவை நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு அரை வேக்காடு வெண்ணெய் ஊற்றி கிண்டிடணும். இந்த ஓலையில் பார்த்திங்களா, இது 3க்கு வீசுகிறேன். தட்டுக்கு 3 வீசி கவுத்தி வச்சிடணும். இது நம்ம நல்ல ஒரு சத்தான ஒரு ஆகாரம், ரொம்ப ஆசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தட்டில் வீசுறது பார்த்திங்களா, டக்குன்னு அவிஞ்சிரும், லேட்லாம் ஆகாது. நான் எனக்கு பின்ன தெரியாமல் இப்படி வச்சுருக்கேன். பின்ன தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த கரெக்ட் சைஸ் பார்த்து அந்த இட்லி சட்டி உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்திங்களா, அப்படி பிரட்டிடலாம், ஈஸியாக பிரட்டிடலாம். பிரட்டிட்டு சும்மா அதிலே வச்சு நம்ம திருப்பி வீசணும். அழகான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா சாப்பிட்டு பாருங்கள், வாசனையாக இருக்கும். அரிசி மாவை நல்லா திரிச்சிட்டு ஜலிச்சு வறுத்து ஜலிக்கணும். நம்ம அப்புறமா வாழை இலை கொஞ்சம் வச்சு அதில் மூடி அந்த இட்லி தட்டை போட்டு நம்ம மூடிடணும். இந்த சத்தும் நம்மளுக்கு இறங்கும். இது எதுக்கு நான் முக்கியமாக காட்டுறேன்னா, பனை ஓலையில் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு சத்தும் இருக்குது, நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. இது கொலக்கட்டையும் அவிக்கலாம், புட்டும் அவிக்கலாம். அப்படி மேலே துண்டு விரித்து தட்டு பிஞ்சிருச்சுன்னா, அந்த ஓலைத்தட்டு பிஞ்சிருச்சுன்னா தட்டு விரித்து நம்ம அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் நான் நிறைய போடுறேன், பாருங்கள். அப்புறம் அழகாக அந்த தட்டில் சூப்பராக எடுத்துட்டேன். தேங்காய் பால், கறி குழம்பு, மீன் குழம்பு, வஞ்சன மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக நல்லாயிருக்கும். ஓலை இடியாப்பம்.